என்னன்னா நான் இப்போ ஜென்ரலா யுவன் சாரோட படம் பண்ணும்போது இப்போ அவருக்கு தெரியும் ஒர்க் லோட் வந்து அவருக்கு நார்மலா பண்ற படத்துக்கும் என் படத்துக்கும் ஒர்க் லோட் வந்து ஒரு 10 படம் ஒரு 10 படம் எக்ஸ்ட்ரா பண்ற ஒர்க் லோட் கொடுத்துருவேன் நான். சோ அவரே என்கிட்ட சொல்லுவாரு அடுத்த படம் எப்ப சார் ஆரம்பிக்கிறீங்க இது சொல்லுவேன். அப்ப சொல்லுவாரு இப்ப இந்த ஜி பிரகாஷ் எல்லாம் நல்லா பண்றான் சார் மியூசிக் கேட்டீங்களா அப்படின்னு. நான் அப்படியே யோசிப்பேன் இவரு எதுக்கு இது சொல்றாரு, எதுக்குன்னா நீங்க அடுத்த படம் கொஞ்சம் வேற மியூசிக் டைரக்டர் போயிட்டு வாங்க, ஒரு 2-3 படம் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், பேக் டு பேக் இந்த மனுஷனோட மாட்டணும்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் டைரக்டர் சஜஷன். எந்த மியூசிக் டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னொரு மியூசிக் டைரக்டர் சஜஸ்ட் பண்ணி சோ அப்பப்ப சொல்லுவாரு. பட் என்னன்னா நான் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும் எவ்வளவு கரெக்ஷன்ஸ் கேட்டாலும் எவ்வளவு சேஞ்சஸ் சொன்னாலும் எதுக்குமே டென்ஷன் ஆகாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல ஓகே என்ன பண்ண முடியும்ட்டு எப்பவுமே அந்த ஒரு பெஸ்ட் கொடுத்துருவாரு. சோ அதுதான் அந்த மேஜிக் நினைக்கிறேன். இல்ல யுவன் சார் வந்து சிம்பு சார் மேல இருக்க லவ் பத்தி சொல்லணும்னா இப்ப வந்து எனக்கு ட்ராக் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருந்தாரு, ஒரு விஷயம் எனக்கு try பண்ணோம். அதுக்கு ட்ராக் அனுப்பிட்டு இருந்தாரு. நான் கேட்காமே அத்தனை வெர்ஷன்ஸ் ஆஃப் டிராஃப்ட் 1 2 3 4 ஒரே விஷயத்துக்கு ஒரே கான்செப்ட்டுக்கு 5 ட்ராக் அனுப்புறாரு. நான் அதுல ஒரு ட்ராக் வந்து நான் கேட்கவே இல்லை சார் இது நல்லா இருக்குன்றேன், அடுத்து இன்னொன்னு அனுப்புறாரு, சார் இது நல்லா இருக்குன்றேன், அடுத்து இன்னொன்று ஃப்ரெஷ்ஷா அனுப்புறாரு. சவுண்டிங்கா மாறிட்டே இருக்கு. அதுல நான் ஒன்னு கேட்டுட்டு சார் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு அனுப்புறேன். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ஸ் நோட். ஆக்சுவலி இந்த வாய்ஸ் நோட் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் தலைவனுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கு அப்படின்னாரு.